ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளாவே உன் மனசுல சந்தோஷமே இல்லாம சோகமும் கவலையும் ஆட்கொண்டு உன்னை பாடா படுத்துறதையும் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் வருவதையும் பார்த்துட்டு தான் உன்னை கை கொடுத்து காப்பாத்த உனக்கான நல்லதை செய்யறதுக்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொன்ன இந்த தேதியில நிச்சயமாக நீ எதிர்பார்த்து விருப்பப்பட்டு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உன் கைகளில் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் வந்து சேரப்போகுது என் செல்லமே. இப்போதைக்கு என்ன நடந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இரு. அமைதியாக பொறுமையாக எல்லா காலத்திலையும் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நீ அமைதியாக இருந்தீன்னா இந்த வராகியம்மா எல்லாத்தையும் உனக்காக சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்துருவேன். உறவுகளுக்குள்ள எப்போதும் ஒரே மாதிரி அன்பும் பாசமும் பழக்கமும் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் உறவுகளுக்குள்ள பிரிவு வந்துருச்சுன்னா மறுபடியும் அதே பழைய அன்பையும் நம்பிக்கையும் முழுமையாக பெற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உறவுகளிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஓரளவுக்கு அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் காட்டக்கூடிய ஆளாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் தேவையில்லாமல் யாரையும் பகச்சிக்க வேண்டாமேன்னு செல்லமே. இந்த உலகத்தில் நீ மனசில் பட்டதையெல்லாம் வெளிப்படையாக யதார்த்தமாக பேசுகிறதாலேயே உன்னை கெட்டவனா நினைக்கிற இந்த உலகம் யாரெல்லாம் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வேறு விதமாக பேசுகிறாங்களோ, எல்லாத்தையும் தெரிஞ்சாலும் மறைச்சு மறைச்சு பேசுகிறாங்களோ அவர்களை நல்லவங்கன்னு தான் சொல்லும். யார் உன்னை என்ன சொன்னாலும் எப்படி நினச்சாலுமே கூட நீ எதுக்கும் கலங்காத. உனக்கு பிடிக்காத விஷயங்களை வெறுப்பதை விட கூடவே வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு நொந்து போவதை விட தேவையற்றதை விட்டு ஒதுங்கி போகிறது தான் நல்லது. முடிஞ்சிச்சுன்னா ஒதுங்கி போகிறதை விட மறந்து விடுவது இன்னும் நல்லது. தேவையில்லாத விஷயங்களை யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதை விட நீ நிம்மதியாக இருக்கணும்னா எல்லாத்தையும் மறந்து கடந்து பழகு. இந்த உலகத்தில் யாரும் தானாக மாறிட மாட்டாங்க. யாரோ ஒருவரால் யாரோ செய்கிற செயல்களால் நல்லவராகவும் கெட்டவராகவும் அப்பாவியாகவும் ஏமாளியாகவும் மாறக்கூடியவர்களாக இருக்காங்க. நீயே கூட முன்னெல்லாம் எவ்வளோ அப்பாவியாக வெகுளித்தனமா எல்லாத்தையும் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்த. இப்போ உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பார்த்த பிறகு நீயே மாறிவிட்டாய் தானே. எப்பவுமே கெட்டவனுக்கு கூட அவன் செஞ்ச தப்பை மறந்து உதவி செஞ்சிடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒருபோதும் நல்லவர்களுக்கு மட்டும் நீ கெடுதல் செஞ்சிடாத. நல்லவங்க பொதுவாகவே அமைதியாக இருப்பாங்க. என்ன நடந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அப்பாவிகளுக்கு நீ கெடுதல் செஞ்சினா அந்த பாவம் உன்னை 7 தலைமுறைகளுக்கும் விடாதுன்றதை ஞாபகம் வச்சுட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத, எந்த கெடுதலும் நினைக்காத, எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க பழகு. மௌனமும் சிரிப்பும் ரெண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள். நீ மௌனமாக இருந்தீன்னா அது உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைச்சிடும். எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருந்தீன்னா அது உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். அதனால தான் தேவையில்லாத இடங்களில் பேசாமல் மௌனமாகவும் எப்போதும் எல்லார்கிட்டையும் புன்னகை முகமாகவும் இருன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே முன்னேறதுக்குன்னு ஒரு காலம் வரும். சில பேருக்கு அது கஷ்டங்களோட கடந்து வரும். சில பேர் கஷ்டங்களை கடந்த பின்னர் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்க இஷ்டப்படி வாழ்க்கையை வாழுவாங்க. இப்போதும் அப்படிதான் நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துட்ட. இனி உன் வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த தேதியில் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் கொடுத்து உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் என் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகளால், நீ அன்பாக பேசுகிற ஆறுதல் வார்த்தைகளை நினச்சி ஒருத்தர் மனசுக்கு நிம்மதி கிடைக்குதுன்னா அதுவும் ஒரு வகையில் தர்மம் செய்வது போலதான். அதுவும் தர்மமான நன்மை தரக்கூடிய புண்ணிய செயல்தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் எப்பவுமே யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாத ரகசியம் அல்லவா? அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தையும் நல்ல விஷயத்தையும் தான் இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன்னை வேணான்னு சொல்கிறவங்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் வெறுப்பவர்களையும் நினச்சி ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு கவலைப்படாத. உண்மை என்னன்னா
உன்னுடைய உண்மையான நல்ல அன்பை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லாததால தான் அவங்க உன்னை வெறுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோ. எவ்வளவு கோபம் இருந்தாலும், எவ்வளவு கவலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீ மௌனமாக இருந்துட்டீன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். மௌனமாக இருப்பவர்கள் வாழ்வில் ஒருபோதும் தோற்பது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்பவுமே யாரையும் எதிர்பார்க்காம உன்னுடைய எல்லா வேலைகளையும் நீயே செய்யக்கூடிய தைரியமான பிள்ளையாக இரு. நீ எதை பற்றி யோசித்தாலும் நிதானமாக கவனமாக சிந்தனை செய். செயல்படும்போது உறுதியோடு செயல்படு. விட்டு கொடுக்கும்போது கூட மனநிறைவோடு விட்டு கொடு. உன் நல்ல குணத்துக்கும் உன் நல்ல மனசுக்கும் ஏற்றால் போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இந்த வராகியமாக நான் நடத்தி தர்றேன். நீ நல்ல குணத்தோடு இருக்கும்போது சில தந்திரங்களையும் சேர்த்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நல்ல பிள்ளையாக வாழ்கிறது நல்ல விஷயம்னாலும் கெட்டவங்க பறித்த குழியில் நீ விழுகாமல் இருக்கிறதுக்கும், கெட்டவன் உன்னை ஏமாற்றும் போது நீ ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கும், கெட்ட விஷயங்களையும் அவர்கள் செய்கிற கெட்ட மனிதர்களின் குணங்களையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் இந்த உலகத்தில் நீ ஏமாந்து போகாமல் விவேகமுள்ள புத்தியுள்ள பிள்ளையாக வாழ்க்கையில் வாழ முடியும் என் செல்லமே. தங்கம் அப்படியே வெறும் தங்கமாக மட்டுமே இருந்ததுன்னா அதை வச்சு எந்த நகையையும் நல்லா செய்ய முடியாது. தங்கத்தோடு எப்போ செம்புங்கிற அந்த உலகம் சேர்க்கப்படுதோ அப்போது தான் அதை அழகான அணிகலன்களாக நினச்ச வடிவத்துக்கு மாற்ற முடியும். அதே போல தான் இந்த உலகத்துலேயும் நீ நல்ல பிள்ளையா தூய்மையான தங்கமாக இருந்தினா இந்த உலகத்தில் வாழ்கிறது கஷ்டமாயிடும். கொஞ்சம் போலியான மனிதர்களையும் பொய்யான விஷயங்களையும் அவர்கள் குணங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு செம்பு போல எல்லாத்தையும் கலந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாதான் இந்த உலகத்தை உன்னால் சமாளிக்க முடியும். மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் உன் மனசுக்குள்ளே நீ மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராயிரு. யாராவது உனக்கு ஆதரவாக பேசுனாங்கன்றதுக்காக அவங்க நல்லவங்க நினச்சிக்காத. இவங்க எப்போவுமே நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொல்லி கெட்டவங்களோட உதவியை தேடி போகாத. சில பேர் உன்கிட்ட சண்டை போட்டாலும் அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை உன்னை விட்டு விலக்கி வைக்காதே. சண்டைக்காரங்களின் விரோதத்தை விட சகுனிகளின் சிநேகிதம் ஆபத்தானது. இன்னைக்கு உனக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் உனக்காக வந்து துணையாக நிற்கிற அந்த சகுனிகளும் நாளைக்கே உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தருக்கு சாதகமாக ஆதரவா இப்படி பேசவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு முறை உனக்கு நல்லது செஞ்சுட்டாங்கன்றதுக்காக கெட்டவங்கள நல்லவங்களா நினச்சி உன் கூட வச்சுக்காதே என் செல்லமே. காசு பணம் எல்லார்கிட்ட இருந்தாலும் அதை கொடுக்குற மனசு எல்லாருக்கும் இருப்பதில்லை. அதனால் பணம் பெருசு இல்லை, அதை கொடுக்க நினைக்கிற மனமே பெருசு. நீ எப்போதும் உன்கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக இரு. கோபம் பெருசு இல்லை, அதை அடக்கி ஆளும் குணமே பெருசுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பையும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் சிறப்பாக சரியாக செய்ய பழகு. வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழணும், நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல நீ ஒன்றை நம்பு, ஒன்றை நேசிக்க பழகு, உனக்கு முக்கியத்துவம் கொடு. உன் மனசாட்சி உனக்கு சொல்கிற விஷயங்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடக்க பாரு. அன்பும் பாசமும் உறவும் எப்போதுமே அளவோடு இருந்தாதான் நிம்மதி. அன்போ பாசமோ எதுவுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா அப்புறம் உறவுகள் உனக்கு எதிரியாக மாறவும் வாய்ப்பு இருக்கு. அன்பையும் பாசத்தையும் அளவுக்கு அதிகமாக காட்டி நீ ஏமாளி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். எப்போவுமே ஒரு புத்தகத்தை முழுவதுமாக படித்து பார்க்கும்போது தான் அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிய வரும். அதே போல் மனிதர்களிடம் பழகி பார்க்கும்போது தான் உறவுகளின் உண்மையான குணமும் அருமை பெருமையும் என்னன்னு உனக்கு தெரிய வரும். யாராக இருந்தாலும் புத்தகத்தையே வெளியில் பார்த்து ஆஹா இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறது போல மனிதர்களின் வெளித்தோற்றத்தை வச்சு இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு பழகி பார்க்காம எந்த முடிவுக்கும் வந்துடாத. எப்போதுமே ஒருவரின் திறமை என்பது அவர் எப்படி திட்டம் போட்டு செயலாற்றுகிறார் என்பது கிடையாது. திட்டம் யார் வேணா போடலாம், யார் வேணா செய்யலாம். ஆனால் திட்டமிட்டது போல நடக்காத போதும் திட்டம் தோத்து போகும் போதும் அவங்க எப்படி அதை தைரியமாக சமாளிக்கிறாங்கன்றதுல தான் ஒருத்தரின் திறமையே இருக்குது என் செல்லமே. நீ எப்பவும் எல்லா விஷயத்திலும் திட்டமிடுகிறாய். அது முன்ன பின்ன தவறாக போனாலும்
தப்பாக நடந்தாலுமே கூட அதை தைரியமாக எதிர்கொண்டு சமாளிக்கும் பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் மாற்றாம நான் முன்னேறணும் ஜெயிக்கணும்னு நினச்சினா அது முடியாத காரியம். மாறி வரும் இந்த உலகத்தில் நீ உன் எண்ணங்களையும் அது கேட்டாற் போல மாற்றிக்கிட்டினா இந்த உலகத்தில் உன்னால் ஜெயிச்சு நிலையாக நிரந்தரமாக வெற்றியாளனாக நிற்க முடியும். எப்பவும் எல்லாத்தையுமே செய்யாமல் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்காம உனக்குன்னு ஒரு சிறப்பானதை உனக்குன்னு ஒரு சரியானதை தேர்ந்தெடு. உன் தேடல்களை நீ தெளிவாக வச்சுக்கிட்டினா உனக்கு இதுதான் தேவைங்கிறதுல நீ உறுதியாக முடிவெடுத்தினா உன் தேடல் சிறப்பாகவும் சரியாகவும் அமைஞ்சு உன் வாழ்க்கை பயணமும் உனக்கு வெற்றியை கொடுப்பதாக மாறிவிடும். இந்த உலகத்தில் எல்லா மரங்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இலையுதிர் காலத்தில் எல்லா இலைகளையும் கீழே விழுத்து விடும். எல்லா இலைகளும் கீழே விழுந்த பிறகு மரம் ஐயோ என் இலைகள் எல்லாம் போச்சுன்னு விழுந்து விழுந்து அழுவதில்லை. அதற்கு பதிலாக இந்த இலை போச்சுன்னா என்ன, என்னால் புது இலைகளை உருவாக்க முடியும்னு சொல்லி புது புது தளிர்களை உருவாக்கி மீண்டும் தன்னம்பிக்கையோடு பெரிய மரமாக நிலச்சி நிற்கிது தானே. அதே போலதான் உன் வாழ்க்கையில் எது உன்னை விட்டு போனாலும் நீ எதை இழந்தாலுமே கூட மீண்டும் அதை சிறப்பாக செஞ்சு அதை தக்க வைத்து கொள்ள சிறப்பான செயல்களை செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் யாராவது தெரிஞ்சே தப்பு செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நியாயம் கேட்காத. தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்கும்போது அவர்கள் அதை நியாயப்படுத்துறதுக்கு பல பதிலை சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மனிதரும் தவறு செய்யக்கூடியவன் நம்ம தவறு செய்கிறோன்னு தெரிஞ்சு செய்யக்கூடியவனாக தான் இருக்கான். அதனால் யாராவது கேட்டால் எப்படி சமாளிக்கிறதுன்ற பொய்யையும் அவர்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஒரு மனிதன் செஞ்சது தப்புன்னு தெரியும் போது துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி நீ ஒதுங்கி போகணுமே தவிர ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க நியாயம் கேட்டினா அவன் இல்லாத பழியையெல்லாம் ஓ மேலே போட்டு தான் செஞ்சது சரிங்கிறது போல நியாயம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் தவறு செய்பவர்களையும் தப்பானவர்களையும் விட்டு ஒதுங்கி உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய சரியான செயல்களை செய்ய பழகு. எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே புதுப்பிக்காதவரை புதுசாக மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் மாற்றங்களை உண்டு பண்ணாதவரை யாராலும் அவங்கள மாற்ற முடியாது. நீயும் உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. கடந்து போன காலங்கள் என்பது காலாவதியான மருந்து போல. காலாவதியான எந்த பொருளும் எதற்கும் பயன்படாது தானே. அதே போலதான் உன் கடந்த கால வாழ்க்கையும். கடந்த கால வாழ்க்கையை கடந்து முடிச்சு நடந்து வந்துட்ட அப்புறமும் அதையே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது வீணான விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. கடந்த கால வாழ்க்கை எந்த வகையிலும் உனக்கு ஆறுதலோ தைரியமோ அல்லது வெற்றியோ கொடுக்க போகிறதில்ல. அதனால் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் மறந்துட்டு இனி நடக்க போகிற விஷயங்களிலும் நீ செய்ய போகிற செயல்களிலும் கவனம் செலுத்து. ஒரு மனிதனை நேருக்கு நேராக பார்க்கும்போது நல்லா சிரித்து இனிமையாக பேசிட்டு அவங்க போன பிறகு அவர்களை பற்றி உன்கிட்ட புறம் பேசும் தப்பாக பேசும் மனிதர்களை நீ தவிர்த்து விடு என் செல்லமே. அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்கிட்டையும் நல்லா பேசிட்டு நீ போன பிறகு இன்னொருத்தர்கிட்ட உன்னை பற்றி குறை சொல்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ பேச்சு வச்சுக்கிறதும் நட்பு கொள்வதும் நல்லா பசுமையான பாலில் புதுசாக கறந்த பாலில் கடுமையான விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமம். அது உனக்கு நீயே விஷம் சாப்பிட்றதுக்கு சமம்னு புரிஞ்சுக்கிட்டு இனி எப்போதும் இப்படி அடுத்தவர்களை பற்றி புறம் பேச அடுத்தவர்களை பற்றி தப்பாக பேசுகிற மனிதர்களிடம் பழகவே கூடாது, பேசவே கூடாதுன்னு முடிவெடு. வாழ்க்கையில் சில பேர் கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் தேட கிடைக்காத பொக்கிஷம்னு தெரியாது. அவர்களை தொலைத்த பிறகு அவர்களை இழந்த பிறகு ஐயோ நான் பொக்கிஷத்தை இழந்துட்டனேன்னு வருத்தப்படாமல் உன் கூட இருக்கிற நல்ல மனிதர்களையும் உன்னை சுற்றி இருக்கும் உன் நெருங்கிய உறவுகளையும் பெற்றோர்களையும் உனக்கான பொக்கிஷங்களையும் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்களை எப்போதும் உன் கூடவே வச்சுக்கிட்டு அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க பழகு. எல்லாரையும் நீ முக்கியம்னு நினச்ச, ஆனால் மற்றவங்க உன்னை அப்படி நினைக்காததால தான் உன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சுலபமாக உன்னை மறந்து உன்கிட்ட பேசுகிறத விட்டு விலகி போகிறாங்க. இனிமேலாவது நீ எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத விட மற்றவங்க மனசில் நீ என்னவா இருக்க, அவங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னு கவனித்து
அப்புறமா அவர்களுக்கு கொடு. ஏன்னா எல்லார் மேலேயும் நீ அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறங்கிறது முக்கியமாக இருந்தாலும் அவங்க உன்னை என்னவா நினைக்கிறாங்க, எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றதும் முக்கியம் அல்லவா? உன்கிட்ட இருக்கிறத பற்றி நீ கவலைப்படாம இல்லாததே நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக வாழணும்னு யோசிச்சின்னா உனக்கான 1000 வழிகளை நான் நிச்சயமாக காட்டுவேன்.